நிறைய காய், நாட்டு தக்காளி. இதில் தக்காளி நிறையவே இருக்குது. எல்லா செடியிலையும் தக்காளி நிறையவே கிடக்கு. இன்னும் இருக்குது, இது அப்புறம் எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரி செடிக்கு பெஸ்ட்டு கடலை புண்ணாக்கு தான். பிஞ்சாக இருக்கும்போதே பறிக்கிறேன். க்ரீன் சூப்பராக வளர்ந்து வந்தது. இதில் வெள்ளைப்பூச்சி வந்தோடனே எறும்பும் வந்திருக்கு பாரு. காய் பெருசாக இருக்கும். இதில் இதை எடுக்கிறேன். பழுத்துருக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பிள்ளைங்க எல்லாம் ஒரு தோல் கூட விடாது. ரெண்டு இருக்கு. பச்சை மிளகா பாருங்க எவ்வளோ பழுத்துருக்கு. மிளகாவில் பறிச்சு எவ்வளோ பச்சை மிளகா அறுவடை பறிச்சு. சொன்ன மாதிரி இனி மார்ச்சில் தக்காளி, மார்ச் ஏப்ரல்லாம் தக்காளி நிறைய கிடைக்கும். காராமணி கீரைகளும் நிறைய கிடைக்கும். பச்சை மிளகாய் செடி இருந்தால் அதுலேயும் கொஞ்சம் கிடைக்கும். இருக்கிற கத்திரிக்காவை அப்படியே புதுசாக நடாமல் இருந்தால் அதில் இருந்து கொஞ்சம் கத்திரிக்காய்களும் எடுத்துக்கலாம். கொடிகள் இருந்தால் எடுத்துக்கலாம். புதுசாக எதுவும் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். மாடி தோட்டத்துக்கு பூச்செடிகள் நிறைய ட்ரை பண்ணால் சூப்பராக நமக்கு கிடைக்கும். பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். அப்புறம் ஆடிப்பட்டத்துக்கு நம்ம தொடங்கிக்கலாம். இந்த தைப்பட்டத்துக்கு தொடங்கி இருக்க கீரைகள், கொடி வகைகள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். சூப்பராக வளர்ந்து வரும். வெயிலுக்கு மற்றபடி நிறைய காய்கள் எதுவும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.